கனேமுல்ல சஞ்சீவ துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தின் பிரதான சந்தேக நபரான இஷாரா சவந்தி இந்தியாவிற்கு தப்பிச் செல்வதற்காக பயன்படுத்திய படகை கொழும்பு குற்றப்பிரிவு கைப்பற்றியுள்ளது. இந்த படகு யாழ்ப்பாணம் அராலி கடற்கரையிலிருந்து கைப்பற்றப்பட்டுள்ளது. இந்த படகு இஷாரா சவந்தி இந்தியாவிற்கு தப்பிச் செல்ல உதவியதாக கூறப்படும் ஆனந்தனுக்கு சொந்தமான 400 குதிரை திறன் கொண்ட எஞ்சின் படகு என்பது தெரியவந்துள்ளது. கொழும்பு குற்றப்பிரிவின் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றப்புலனாய்வு பிரிவின் தலைமை ஆய்வாளர் கபில காரியவசம் தலைமையிலான அதிகாரிகள் ஆனந்தனிடம் நீண்ட நேரம் முன்னெடுத்த விசாரணையின் அடிப்படையில் இந்த படகு கைப்பற்றப்பட்டுள்ளது. கனேமுல்ல சஞ்சீவ துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தின் பிரதான சந்தேக நபரான இஷாரா சவந்தி அண்மையில் நேபாளத்தில் வைத்து கைது செய்யப்பட்டு இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டார். அவரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளுக்கு அமைய அவர் யாழ்ப்பாணத்திலிருந்து இந்தியாவிற்கு தப்பிச் செல்வதற்கு உதவியதாக கூறப்படும் ஆனந்த் என்பவரும் கடந்த 21ஆம் திகதி கைது செய்யப்பட்டார். சந்தேக நபரான ஆனந்த் இஷாரா சவந்தியோடு கைது செய்யப்பட்ட ஜே.கே. பாயின் நெருங்கிய கூட்டாளி ஒருவர் என தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் கடல் வழியாக வெளிநாடுகளுக்கு சட்டவிரோதமாக ஆட்களை கடத்துவதில் யாழ்ப்பாண பிரதிநிதியாகவும் செயல்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது. இந்நிலையிலேயே சந்தேக நபரான ஆனந்த் யாழ்ப்பாணம் அராலி கடற்கரையிலிருந்து கைப்பற்றப்பட்ட படகை ஆட்கடத்தல் நடவடிக்கைகளுக்கும் பயன்படுத்தி இருக்கலாம் எனவும் சந்தேகம் வெளியிடப்பட்டுள்ளது.